கெட்டி மேளம் சீரியல்ல இன்னைக்கு என்ன நடக்க போகுதுன்னு பார்க்கலாம். வாங்க வீடியோக்குள்ள போலாம். மகேஷ் ஆஃபீஸ்லேருந்து வீட்டுக்கு வராங்க. வந்ததும் அஞ்சலியை பார்க்குறாங்க. பார்த்ததும் ஒரு புன்னகை. இந்த பக்கமா ஆஹா என்னென்னலாம் சமைச்சு வச்சிருக்க, வாசம் மனம் தூக்குது அப்படின்னு சொல்லிட்டு வந்து ஒவ்வொன்றா ஒரு பாத்திரங்கள் திறந்து பார்க்குறாங்க. எல்லாம் மகேஷ்க்கு பிடிச்ச மாதிரி செஞ்சு வச்சிருக்காங்க. இதை பார்த்துட்டு இருக்கிற மகேஷ் அப்படியே அசந்து போன மாதிரி அஞ்சலியை பார்க்குறாங்க. அஞ்சலி அங்கே இருக்கிற ஒவ்வொரு பொருளாக சேஞ்ச் பண்ணி வச்சிருக்காங்க. இதை பார்த்த மகேஷ் என்னது நம்ம வச்சது வச்ச இடத்துல இல்லையே அப்படின்னு திரும்பி பார்க்குறாங்க. அந்த பக்கமாக கிச்சனில் என்னெல்லாம் பண்ணி வச்சிருக்கா அப்படின்னு திரும்பவும் போய் கிச்சனை செக் பண்ணுறாங்க. அங்கே போய் பார்த்தா சமைச்சதெல்லாம் இன்னும் கழுவாமல் வச்சுருக்காங்க. இதை பார்த்த மகேஷ் அருவருப்பாக பார்த்துட்டு இருக்காரு. என்னங்க என்னாச்சு? ஏன் சரியாக நான் வாஷ் பண்ணாமல் வச்சது எல்லாம் பார்த்து முகம் ஜொலிக்கிறீங்களா? இல்லை அஞ்சலி அப்படி இல்லை, எனக்கு எப்போவுமே நீட்டாக ஃப்ரெஷ்ஷாக வச்சுருக்கிறது தான் ரொம்ப பிடிக்குங்கிறாங்க. அவ்வளோதானே, இப்போவே கரெக்ட் பண்ணிடுறேன் அப்படின்னு சொல்லி அஞ்சலி எல்லாம் அட்ஜஸ்ட் பண்ணிட்டு இருக்கிறாங்க. அஞ்சலி நான் இப்படி தான் இருக்கணும்னு நினைக்கிறதுனால உனக்கு ஏதாவது இதில் கஷ்டமாக இருக்கான்னு கேட்குறாங்க. ஐயோ அப்படியெல்லாம் இல்லைங்க, நீங்கள் சொல்கிறது எல்லாமே நல்லதாக தானே இருக்குது. வருத்தமாகவும் கஷ்டமாகவும் நினைக்கிறதுக்கு இதில் என்னங்க இருக்குது? உங்களுக்கு எப்படியெல்லாம் இருந்தால் பிடிக்குமோ அதுக்கேற்ற மாதிரி நானும் அதே மாதிரி அப்படியே இருக்க போகிறேங்கிறாங்க அஞ்சலி. உங்களுக்கு எப்படி இருந்தால் பிடிக்குமோ அப்படி தான் நான் இனிமேல் வச்சுக்க போகிறேன். உங்களை பார்க்க பார்க்க இப்போ தான் எனக்கு நல்லா புரியுதுங்கிறாங்க. அப்படியா, என்ன புரிஞ்சதுன்னு கேட்கும்போது, உங்களை மாதிரி ஒரு நல்லவரை நான் இது வரைக்கும் பார்த்ததே இல்லை, இப்படி ஒரு புருஷன் கிடைக்க நான் கொடுத்து வச்சிருக்கணும்னு சொல்லி மெச்சி பேசுகிறாங்க அஞ்சலி. ஓ அப்படியா அப்படிங்கிற மாதிரி பார்க்குறாங்க மகேஷ். கவின் துளசி ஞாபகமாகவே இருக்காங்க. துளசியை நம்மளே கல்யாணம் பண்ணிக்கிட்டா எவ்வளோ நல்லா இருக்கும். வெற்றி யோசிச்சுக்கிட்டே இருக்காங்க. துளசியை நம்ம கல்யாணம் பண்ணிக்கிட்டா ரொம்ப நல்லா இருக்கும். நல்ல வேளை அவளுக்கு இன்னும் கல்யாணம் ஆகலை, ஆனால் குழந்தைய தத்தெடுத்து தானே வளர்த்திட்டு இருக்கா. இதை எப்படியாவது அம்மா அப்பா கிட்ட சொல்லி புரிய வச்சு நம்ம துளசியை முறைப்படி கல்யாணம் பண்ணிக்கணும்னு நினச்சிட்டு இருக்காங்க வெற்றி. மகேஷ் வெளியில் போகும்போதெல்லாம் அஞ்சலி என்ன பண்ணிட்டு இருப்பா அப்படின்னு ஒரு கேமரா செட் பண்ணி வச்சு அந்த கேமரா மூலமாக பார்த்துக்கிட்டே இருக்காங்க. அஞ்சலியோட அம்மாவும் அஞ்சலியை பார்க்கணும் போல இருக்கு அப்படின்னு நினச்சி ஃபீல் பண்ணி கொஞ்சிட்டு இருப்பாங்க. அப்போ தான் சிவராமன் வந்து சொல்கிறாரு, என்ன லட்சுமி இப்போ தானே பொண்ணை கல்யாணம் பண்ணி கொடுத்துட்டு வந்திருக்கோம், உடனே நீ அவ ஞாபகமாகவே இருந்தா அவள் வாழ்க்கையை அவள் பார்க்க வேண்டாமா? அஞ்சலி என்ன செய்வா ஏது செய்வான்னு எந்த நேரமும் அஞ்சலி ஞாபகமாகவே இருந்தா என்ன லட்சுமி செய்யறதுன்னு கேட்குறாங்க சிவராமன். அதுக்கு இல்லைங்க, அஞ்சலி நம்ம வீட்டில் இருக்கிற வரைக்கும் வீடே எவ்வளவு கலகலப்பாக இருந்துட்டு இருந்துச்சு, இப்போ பாருங்களேன் வீடே வெறிச்சோடி ஏதையோ மறந்த மாதிரியும் இழந்த மாதிரியும் இருக்குதுல்ல அப்படின்னு சோகமாக கொஞ்சம் பேசிகிட்டு இருக்காங்க. அங்கே கவிதை வராங்க. என்னத்தை எப்படி பேசிகிட்டு இருக்கீங்க? ஒன்றா பிறந்தா ஒரு வீட்டுக்கு கல்யாணம் பண்ணி கொடுத்து தான் ஆகணும். இன்னைக்கு இல்லாட்டியும் என்னைக்கா இருந்தாலும் அஞ்சலி இன்னொரு வீட்டுக்கு போக போகிற பொண்ணு தானே. எப்படியோ சிறப்பாக நல்லபடியாக கல்யாணம் பண்ணி கொடுத்தாச்சு. அவளும் அங்கே சந்தோஷமாக வாழ்க்கையை தொடங்கியிருப்பா. நீங்களும் அவளை ஏன் நினச்சிட்டு இருந்தா அவன் மனசு கஷ்டப்படும் இல்லையா? நமக்கு எப்படி தோணுதோ அதே மாதிரி அவளுக்கும் அப்படித்தானே இருக்கும். சரி நம்ம வேணா ஒரு எட்டு போய் பார்த்துட்டு வரலாமான்னு கேட்குறாங்க லட்சுமி. லட்சுமி நீ என்ன பேசிட்டு இருக்க, தெரிஞ்சுதான் பேசுறியா? நேற்று மாப்பிள்ளை என்ன சொன்னாரு? கல்யாணம் முடிச்சு போகும்போது இனிமே அவ உங்க வீட்டு பொண்ணு இல்லை எங்க வீட்டு பொண்ணு, நான் ரொம்ப நல்லா பாத்துக்கிறேன், நான் சொல்லும் போது நீங்க வாங்கன்னு சொல்லிட்டு போனார்ல. அதையும் தாண்டி எங்க பொண்ணு எப்படி இருக்கான்னு நாங்க பார்க்க வந்திருக்கோம்னு சொன்னா அது நல்லாவா இருக்கும் லட்சுமி? யோசிச்சு பண்ணி நம்ம மாப்பிள்ளை சொன்னதுக்கு மேல நாம தான் சந்தேகப்பட்டு போய் பார்க்குற மாதிரி ஆயிடாதா? ஆமாங்க நீங்க சொல்றதும் சரிதான், அப்படி உடனே போறது அவ்வளவு நல்லா இல்லை அத்தை. ஆமாத்தே, நாம நினைக்கிற மாதிரி தான் அஞ்சலியும் நினைச்சிட்டு இருப்பா. உங்களுக்கு அஞ்சலியை பார்க்கணும்னு தோணுச்சுன்னா வீடியோ காலில் பாருங்க, இல்லைன்னா ஃபோனில் எடுத்து பேசுங்க. இன்னும் ஒரு நாளையில மறு வீட்டுக்கு பொண்ணையும் மாப்பிளையும் கூட்டிட்டு வருவோம் இல்லையா, அப்ப நீ அஞ்சலியா ஆசை தீர பார்த்து பேசுமா, அது வரைக்கும் கொஞ்சம் பொறுமையா இருங்கிறாங்க சிவராமன். சரிங்க நான் இப்போ அஞ்சலி கிட்ட ஃபோன் பண்ணி பேசிக்கிட்டுமான்னு கேட்குறாங்க. பேசு தாராளமா பேசுங்கிறாங்க. வீட்டில் இருக்கிற அத்தனை பேரும் அஞ்சலி கிட்ட பேசுறாங்க. பேசி முடிக்கிறதுக்கு 2-3 மணி நேரம் ஆயிருது. வீட்டில் அஞ்சலி யார்கிட்ட எல்லாம் பேசிட்டு இருக்காங்க, என்ன பண்ணிட்டு இருக்காங்க அப்படிங்கிறது எல்லாம் மகேஷ் அவங்க சிசிடிவி கேமரா மூலமா அவங்க போன்லயே பார்த்துட்டு இருக்காங்க. திரும்ப திரும்ப அஞ்சலிக்கு கால் பண்றாங்க. அஞ்சலி அவங்க அம்மா கிட்டயும் அவங்க வீட்டில் இருக்கிறவங்க கிட்டயும் மாத்தி மாத்தி போன்ல பேசிட்டு இருக்காங்க. சரியான டென்ஷன் ஆகுறாரு மகேஷ். ஆபீஸ் வேலையை கூட கவனிக்காம அஞ்சலியவே கவனிச்சுக்கிட்டு இருக்காங்க மகேஷ். அஞ்சலி மகேஷை பத்தி புகழ்ந்து பாராட்டி அவங்க வீட்டில் இருக்கிற அத்தனை பேத்துக்கிட்டையும் சொல்லிட்டு இருக்காங்க. அஞ்சலி சிரிச்சு சிரிச்சு பேசிட்டு இருக்கிறத பார்த்த மகேஷ் சரியான சைக்கோ மாதிரி அஞ்சலியை வெறித்தனமா பார்த்துட்டு இருக்கிறாங்க. கவின் அஞ்சலி ஞாபகமாகவே இருக்காங்க. அவகிட்ட என் காதலை சொல்லாமல் இருக்க முடியல, அவள் குரலை கேட்காமே இருக்க முடியல, அவளை பார்க்காமே இருக்க முடியலையே. சரி ஒரு எட்டி போய் பார்த்துட்டு வரலாமா, இல்லை ஃபோன் பண்ணியாவது பேசலாமான்னு யோசிக்கிறாங்க கவின். இதுக்கப்புறமும் நம்ம அஞ்சலியை டிஸ்டர்ப் பண்ண வேண்டாம். சரி வேண்டவே வேண்டாம், ஃபோன்லையும் பேச வேண்டாம் நேர்லையும் பேச வேண்டாம், ஆனால் அஞ்சலியை மறக்க முடியலையேன்னு ரொம்ப குழப்பத்தோடவும் பைத்தியக்கார மாதிரி இருக்காங்க கவின். இப்படி இருக்கிறத பார்த்தா கவினோட அம்மா நிறைய அட்வைஸ் பண்ணுறாங்க. டே கவின் உன் வாழ்க்கை நீ பாருடா, நீ குடிச்சிட்டு வந்த விஷயம் அப்பாவுக்கு மட்டும் தெரிஞ்சது வீடே ரெண்டு பட்டு போயிருண்டா, நான் சொல்கிறத புரிஞ்சுக்கோ, உனக்குன்னு ஒரு வாழ்க்கை இருக்குடா, சரியா அமைச்சுக்கோ, அந்த பொண்ணை மறந்துடுடா, அவளுக்கு தான் கல்யாணம் ஆயிடுச்சுல்ல, உனக்குன்னு ஒரு வாழ்க்கையை ஏற்றுக்கிட்டு நீ சந்தோஷமா வாழ்ற வழியை பாருடா கவின். இப்படி எல்லாம் அவங்க அம்மா அட்வைஸ் பண்ண அதெல்லாம் தூக்கி போட்டுட்டு இல்லை என்னால் அஞ்சலியை மறக்கவே முடியாது அப்படின்னு மறுபடியும் பைத்தியம் மாதிரி பேசுறாங்க. கவினோட அம்மா கவினை பார்த்து அழுகுறாங்க. எனக்கு பழைய கவினா இல்லையே அப்படின்னு வருத்தப்பட்டு கொண்டிருக்காங்க. மகேஷும் ஆஃபீஸ்லேயே இருக்க முடியாம அஞ்சலியை பார்க்கறதுக்காக நேராக வீட்டுக்கு வராங்க. அஞ்சலியை கூப்பிட்டுட்டே வராங்க. அஞ்சலி மகேஷ் வந்ததை பார்த்ததும் வாங்க வாங்க அதுக்குள்ளே வந்துட்டீங்களாங்கிறாங்க. ஆமாம் அஞ்சலி, நான் உங்ககிட்ட பேசிட்டே இருக்கணும் போல எனக்கு தோணுச்சு, அதான் நான் ஃபோன் பண்ணினேன், நீ வேற எங்கேயோ லைனில் பேசிட்டு இருந்தியே, யார்கிட்ட பேசினேன்னு கேட்குறாங்க. ஓ அதுவா, எங்கள் அம்மா கிட்ட தாங்க பேசினேன், பார்க்கணும் போல தோணுச்சு, அதான் ஃபோன் பண்ணி பேசினேங்கிறாங்க. இன்னும் அவ்வளோ நேரமாவா பேசினேன் அப்படின்னு கேட்குறாங்க மகேஷ். ஒரு நாள் பிரிஞ்சது எங்களுக்கு பல நாள் இடைவெளி மாதிரி இருக்கு,
அம்மாவுக்கு என்ன பார்க்கணும் போல இருக்கே, அதான் சொல்லிட்டு ஃபீல் பண்ணாங்கன்னு சொல்றாங்க அஞ்சலி. ஓ அப்படியா அஞ்சலி, நான் கேட்குறேன்னு தப்பா எடுத்துக்க கூடாது. உனக்கு எனக்கு எந்த ஒரு ஒளிவு மறைவும் இருக்கக்கூடாது இல்லையா, அதான் நான் யதார்த்தமா கேட்டேங்கிறாங்க மகேஷ். அடடா அதனால என்னங்க, நானும் உங்ககிட்ட எந்த விஷயத்தையும் மறைக்க மாட்டேன்னு அஞ்சலி சொல்லிட்டு இருக்கும்போதே மகேஷ் சரி உன்னோட ஃபோனை கொடுக்க முடியுமான்னு கேட்குறாங்க. இந்தாங்க அப்படின்னு யதார்த்தமா சிரிச்சுக்கிட்டு கொண்டு வந்து கொடுக்குறாங்க அஞ்சலி. ஃபோனை செக் பண்ணி பார்க்குறாங்க மகேஷ். அவங்க அம்மா கிட்ட தான் பேசிட்டு இருக்காங்க. இவ்வளோ நேரமாவா அம்மா கிட்ட பேசுவா அப்படின்னு ஒரு சைட் பார்வை பார்க்குறாங்க. அஞ்சலியோட ஃபோனுக்கும் அவரோட ஃபோனுக்கும் கனெக்ட் கொடுத்து வைக்கிறாங்க. இனிமே அஞ்சலி யார்கிட்ட பேசினாலும் அது எனக்கு தெரியாம நடக்க வாய்ப்பே இருக்காதுன்னு சொல்லி ஃபோனில் ஏதோ செட் பண்ணி வச்சிடுறாங்க மகேஷ். மகேஷ் சந்தேகப்பட்டு தான் ஃபோனை வாங்கியிருக்காங்கன்னு தெரியாத அஞ்சலி நம்பிக்கையோட தன்னோட ஃபோனை கொடுத்து வைக்கிறாங்க. வெற்றியோட ஃப்ரெண்ட்ஸுங்கெல்லாம் வெற்றிக்கு ஃபோன் பண்ணி, என்ன தலைவா அன்னிக்கிட்ட உங்க லவ்வை சொல்லிட்டீங்களா இல்லையா, சீக்கிரமா வீட்டில் போய் முறையா பொண்ணு கேட்டு பொண்ணு கட்டிக்கிட்டு வாங்க, உங்களுக்கும் அப்பப்போ பார்ட்டி கிடைச்சா இன்னும் சந்தோஷமா நல்லா இருக்கும் இல்லையா, சீக்கிரமா லவ் சொல்லி எங்களுக்கு பார்ட்டி வைங்க தலைவாங்கிறாங்க. இப்பதான்டா எல்லா உண்மையும் எங்க அண்ணி மூலமா தெரிஞ்சுக்கிட்டேன். கல்யாணம் ஆகலடா, நிச்சயம் மட்டும்தான் ஆகியிருக்கு. குழந்தையும் அவளோட குழந்தை இல்லை, எடுத்து வளர்த்திருக்கா. அவளோட பரந்த மனசு எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்சிருக்குதுடாங்கிறாங்க வெற்றி. அப்புறம் என்ன தலைவா, பிரச்சனையை விடுங்க, நீங்க நேரடியா அப்பா அம்மாவையும் கூட்டிட்டு போய் முறைப்படி பொண்ணு கேட்டு நம்ம அண்ணியை கல்யாணம் பண்ணி கூட்டிட்டு வாங்கங்கிறாங்க. அங்கதான்டா இருக்கு பெரிய சிக்கல். நான் அவளை விரும்புற மாதிரி அவ என்ன விரும்புறாளா, அவன் மனசுல நான் இருக்கேன்னு எப்படிடா தெரிஞ்சுக்கிறது, எனக்கு அதுதானே முக்கியம். தெரிஞ்சுக்கிட்டதுக்கு அப்புறம் தான் நான் வீட்டில் எல்லாருக்கிட்டையும் சொல்ல போறேன். இப்பதான் எங்க அண்ணிக்கு தெரிஞ்சுட்டு இருக்கிற ஒவ்வொருத்தருக்கா தெரிய வரும். இருந்தாலும் அவ மனசுல நான் இருக்கேன்னு நான் தெரிஞ்சுக்கணும் இல்லையா, அது எப்படிடா தெரிஞ்சுக்கிறதுங்கிறாங்க வெற்றி. இன்னொரு தடவை நேரடியா நீங்க அண்ணிக்கிட்ட பேசுங்க, உங்களுக்கு தான் சொந்தக்காரர் ஆயிட்டாங்கல்ல தலைவா. இவ்வளவு நாளா தான் யாரோ எவரோன்னு ரோட்ல வச்சு பார்த்துட்டு இருந்தோம். இப்ப நீங்க உரிமையோட வீட்டுக்கே போலாமே. அக்காவை பார்க்க போற மாதிரி போயிட்டு நம்ம அண்ணியை பார்த்து பேசிட்டு கிடைச்ச கேப்ல உங்க லவ் சொல்லிட்டு வந்துருங்க. அண்ணி என்ன மறுக்கவா போறாங்க தலைவா, நீங்க சொன்னீங்கன்னா நிச்சயமா அதுக்கு பதில் சொல்லித்தானே ஆகணும். நீங்க கட்டிக்கிற முறைதானே, அன்னியும் மறுக்க மாட்டாங்க, அந்த வீட்டுல இருக்கிறவங்களும் மறுக்க மாட்டாங்க. நீங்க சொல்லி பாருங்க தலைவாங்கிறாங்க. அப்ப சொல்லாங்கிறீங்களாடாங்கிறாங்க. அட ஆமா தலைவா, நீங்க சொல்லி சீக்கிரமா சந்தோஷமா எங்களுக்கு ஒரு பார்ட்டி வைங்கிறாங்க. சே எப்போ பார்த்தாலும் பார்ட்டி பார்ட்டி, நீ என்னடா டேய், என்னோட லவ் சக்சஸ் ஆகிறோ இல்லையோடா, முதல்ல உங்களை கட் பண்ணி விடணும்டாங்கிறாங்க வெற்றி. ஐயோ தலைவா அப்படி மட்டும் செஞ்சிடாதீங்க, நீங்க இல்லாம நாங்க இல்ல தலைவா, நாங்க இல்லாம நீங்களும் இல்ல தலைவா, சீக்கிரமா நீங்களும் அண்ணியும் ஒண்ணு சேரணும், உங்க காதல் ஒண்ணு சேரணுங்கிறதுக்காக நாங்க வேண்டிட்டு இருக்கோம் தலைவா. ஓஹோ எனக்காக நீங்க வேண்டிட்டு இருக்கீங்களாடா, டேய் பொய் சொன்னாலும் ஒரு அளவு இருக்குடாங்கிறாங்க. சரிடா உங்ககிட்ட பேசி என்னோட நேரத்தை வீணடிக்க விரும்பல, நான் இப்பவே போய் எங்க அத்தை மகளை பார்க்க போறேன்ட்டு போறாங்க வெற்றி. வெற்றியோட வாங்க தலைவான்னு சொல்லி வாழ்த்துறாங்க. இன்னும் என்னெல்லாம் நடக்க போகுதுங்கிறதையும் நாளை எபிசோட்ல பார்க்கலாம்.